கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்மளோட 100 days 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 24. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து மகிழ்ச்சி சேனலில் வந்து ஒரு லவ் பிராங்க் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெக்கர் சேனலில் போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம போடல. ஏன் அப்படின்னா மகிழ்ச்சி சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து பார்ட் 2 வந்து பெக்கர் சேனலில் ஈவினிங் போடல. அதுக்கு பதிலாக வேற ஒரு கிராண்ட் மாஸ்டர் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோல பெக்கர் சேனல்ல இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனா அதிக கமெண்ட் நேத்து போட்ட வீடியோ மட்டும் தான் வந்துச்சு. எல்லாரும் கேட்டிருந்தீங்க பார்ட் 2 வேணும் ப்ரோ, பார்ட் வேணும் ப்ரோன்னு. அதனால இன்னைக்கு வந்து லவ் ப்ரொபோசல் பிராங்க் பார்ட் 2 எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா நேத்து நீங்க மகிழ்ச்சி சேனல்ல பார்த்த பார்ட் 1 மாதிரி இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க இந்த ஒரு வீடியோவை. நம்மளே பிராங்க் பண்ண வந்தா நம்ம சும்மா விடுவோமா? இத்தனை நாள் பொறுத்து போன ஒரு வாட்டி பிராங்க் பண்ண வரும்போது, ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா வந்து நீங்களே பாருங்க, நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு வந்துட்டு வீடியோ வந்து வேற மாதிரி நினைக்காதீங்க. தம்ப்நெயில எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேத்து போட்ட தம்ப்நெயில வந்து கரெக்டா கொடுத்தா இன்னைக்கு வந்து தம்ப்நெயிலுக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா டைட்டிலுக்கும் வீடியோக்கும் சம்பந்தம் இருக்கும். அதை மட்டும் நான் உறுதி அளிக்கிறேன். சரி ஓகே, நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்க போறதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து சரி ஓகேங்க, நம்ம டார்கெட்லாம் சொல்ல வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ஒரு லைக் ஏச்சும் கொடுத்துருங்க. அதான் நான் கேட்குறது. ஆனால் இவ்வளோ தூரம் நான் வந்து கிரிஞ்சா பேசி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்க மாட்டீங்களா? கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. செகண்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சி சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருப்போம். நேற்று தான் போட்டோம். இன்னும் வந்து அடுத்த ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம். நீங்கள் எப்போ போய் பார்த்தாலுமே அந்த வீடியோ இருக்கும். லவ் ப்ரொபோசல் பார்ட் 1, சாரி லவ் ப்ரொபோசல் பிராங்க் பார்ட் 1, சரிங்களா? அடுத்து தான் இது பார்ட் 2. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா கூட நம்ம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கூட அந்த வீடியோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. சரி சிஸ்டர், சொல்லுடா. பாருங்க சிஸ்டர், கொஞ்சம் மரியாதை ரெஸ்பெக்டா பேசுங்க சிஸ்டர். அதான் சொல்றேன்ல, உனக்கு என்ன ரெஸ்பெக்ட் வேண்டி கிடக்கு? நீ ஒரு பொண்ணை மதிச்சு நீ நல்லபடியா இருந்தீங்கன்னா உன்னை நான் ரெஸ்பெக்டா பேசிட்டேன். தங்கச்சியை ஏமாத்துறேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, உங்க தங்கச்சியை நான் ஏமாத்துறதுன்னா ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்குதா? இருக்கே. என்ன இருக்கு? என் கூட டெய்லி வீடியோ சாட் பண்ணியே, வீடியோ கால் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. வீடியோ கால் பண்ணணும்? ஏய், நான் உன்னை நம்பினேன்டா. நான் இப்படி இருக்கும்போது எப்படி ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியும்? நம்பிதானே உன் கூட பேசினேன் நானு. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நம்புறது இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். வேற என்ன சொல்லிட போறேன்? நீ என்கிட்ட மெசேஜ் பண்ணது எல்லாத்துமே இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? ரித்தியோட அக்கா. சொல்லுடா, கேக்குது. ஏண்டி நான் உன் தங்கச்சி ஏமாத்துறேன்னு சொல்றியே? உன் தங்கச்சி வாடி போடின்னு பேசுறா, நல்ல மரியாதையா பேசுடா. இருக்காடி ஏய் இருக்குடா, இருக்குடா. ஏன் நீ பேசுறது உனக்கு தெரியலையா? ஏன் எனக்கு அனுப்புடி. அடியே டேய், இப்படி எல்லாம் சீட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேசாதடா. ரித்தியோட அக்காடி, அனுப்புடி சீக்கிரம், ப்ரூஃப் அனுப்புடி. ஏய் வாயை மூடுறா. நான் ஏன்டி வாயை மூடணும்டி? சொல்லுடி. ஏமாத்துறதும் ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பேசாத. மகிழ்ச்சி, ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பேசாதடி. சொல்லுடி. இப்படி ஏமாத்திட்டு என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? சீட் பண்ணிட்டு எப்படி இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க நீனு? நான் கேட்டது ப்ரூஃப். அனுப்புறேன்டா, ப்ரூஃப் தானே அனுப்புறேன். என்கிட்ட நீ பண்ண மெசேஜ்லாம் இருக்கு. என்ன மெசேஜ்? லவ் யூ சொன்னது, நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னது. இங்க பாரு, என்கிட்ட வந்து பசங்க கூட லவ் யூ ப்ரோன்னு சொல்லுவாங்க, நான் லவ் யூ டூ ப்ரோன்னு சொல்லுவேன். ஏய், அது ப்ரோடா. நீ என்ன டி போட்டு சொன்னடா, லவ் யூ டி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு தான் பேசுனீங்க. நான் எப்பமா உன்னை சொன்னேன் அந்த மாதிரி? உன் பேரே நான் இப்பதான் கேள்விப்படுறேன், 2வது டைமா. ஏன்டா இப்படி நான் மறந்துட்டு இப்படி ஏன்டா பிஹேவ் பண்ற? நல்லா தானே என் கூட பேசிட்டு இருந்த. ரைட்ரா. ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் வந்துருக்கிறீங்க. என்கிட்ட புடுங்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சரியா? நானே வெறும் தனி மரமானு இருக்கிறேன். நீ கூட நான் நிக்கிறேன்டா. நீ ஒன்றும் நின்றுதான் கிளிக்க வேண்டாம். உனக்கு கொஞ்சம் கூட கருத்து இல்லைங்கிற வீடியோ எதாவது பேசினது லவ் யூடின்னு சொல்றதெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்குன்னு சொல்ற. சரி, அதை கொஞ்சம் அனுப்பேன். எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க நம்பருக்கு யாராச்சும். உங்க அக்காவா டி?
உங்க பேர் நாட்டி இருடா உனக்கு காட்டுறதுக்கு பதிலா நாங்க யார்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டிக்கிறோம். காட்டு வட்டி நாங்க யார்கிட்ட காட்டணுமோ அங்க காட்டிக்கிறோம்டா. ஏமாத்துறத ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பண்ணாதடா, ரொம்ப அசிங்கப்படுத்துற. இந்த பேர் யாரா நீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க, நானும் ரெஸ்பெக்டா பேசுறேன். நீ முதல்ல ரெஸ்பெக்டா பேசுற. உனக்கு என்னடா நீ பேசாதடி. நான் பேசறேன்டா. வாய்ஸ் கேட்டாலே நீ எரியுதுடி, எரிய கூட எரியும். உனக்கு எரியும். உன்னைய கண்டுபிடிச்சு பேசுறாங்கல்ல, அதனால உனக்கு எரியும். நல்லச்சு உன்னை மிஸ் பண்றேன்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ற? பேர் என்ன ரிச்சியா? பேரையும் மறந்துட்டேன், என் வாய்ஸையும் மறந்துட்டேன். என்னடா இப்படி ஆச்சு? ஏன்டா ஏமாத்திட்டு போன? என்ன நல்லா தானடா என் கூட பேசிட்டு இருந்த. ஐயோ ஐயோ நீ சிரிச்சு மழுப்பாதடா. யாருன்னா ஒரு ஆள் ப்ரூஃப் பேசாம போறீங்களா? எங்க அவனுக்கு ஒரு பொண்ணு ஏமாத்தி இருந்தானா அவனுக்கு பயம் இருக்கும்டி. அவன் 10 பொண்ணுங்களுக்கு மேல ஏமாத்தி இருக்கான். அவனுக்கு என்ன பயம்? அசால்ட்டா தட்டி விட்டு போயிடுவான்டி. சொல்ற ஏன் தப்பா சொல்றிய? ஆமா ஆமா அது வேணா உண்மைதான்டி. இது வரைக்கும் 97. ஆமா ஆமா 97. அதுவே கம்மியாதான் இருக்கும் நீ பண்ற விஷயத்துக்குலாம். அக்காவை ஏமாத்திருக்கான்க்கா, என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். 97 இருந்தா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? நீதான் என் உயிரெல்லாம் சொன்னாங்கக்கா, பாருக்கா எப்படி பேசிட்டு இருக்காங்க. மயிரே இதுன்னு சொன்னேன். டேய் நானும் பாத்துனேன், அவதான் அந்த அக்கா நானா லவ்லுன்னு குதிக்கிறா, ஏதோ தம்பாடி மாதிரி. நீ சும்மா இது பண்ணிட்டு இருக்க. வார்த்தை அளந்து பேசுறா. அப்படிதான் பேசுவேன். இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நான் என்ன முடியாது. எங்க போய் உன்னாலதாண்டா ஒண்ணு கிழிக்க முடியாது. நான் பண்ணும்போது தெரியும் யாரு எப்படி கிழிக்கிறாங்கன்னு. சரியா? பிரச்சனை உனக்கும் உன் தங்கச்சிக்கு என்னடி பிரச்சனை? எனக்கும் என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீதான்டா எங்களுக்கு பிரச்சனையே. வந்து ஒருத்தவங்க குடும்பத்துல கலகம் உண்டு பண்ணிட்டு போற. அசிங்கமா இல்ல உனக்கு? அந்தவா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி சிரிக்கிற? வெக்கமே இல்லாம. சிரிக்காதடா, எனக்கு செம்மையா காண்டாகுது. அமைதியா இருடா. நீ இதே ஒரு பையனா இருந்திருக்கணும். வேண்டாம் என்கிட்ட பேசணும்னு வெறுத்து போயிருப்ப. பரவாயில்ல, இப்பயும் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன ஏமாத்திட்டு போனேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுடா. நான் உன்னை ஏமாத்திட்டேனா? நீ இல்லன்னா வேற யாரு? நீ தானே மகிழ்ச்சி. சரி, நான் உன்னை ஏமாத்தினேன். இப்போ என்ன பண்ணலாம் அது சொல்லு. எனக்கு நீ வேணும்டா. நான் உனக்கு வேணுமா? சரி, இப்போ எங்க இருக்க? இதுக்கு முன்னாடி பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையா எங்க இருக்கேன்னு? உங்க அப்பா அத்தா வீட்டுல தான் இருக்கிற. இப்போ நீ இங்க இருந்து நான் இருக்கிற தஞ்சாவூருக்கு எவ்வளவு நேரத்துல நான் வர முடியும்? டேய் நீ தானே வந்து என்ன கூட்டிட்டு போகணும், நானா எப்படி வர முடியும்? சரிம்மா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மேரேஜ் பண்ணிக்கலாமா? உனக்கு நான் தானே வேணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, நீ இப்பயே இவ்வளவு வேணான்னு சொல்லிட்டு போனா மேரேஜ் பண்ணிட்டு இவ்வளவு விட்டுட்டு போக மாட்டேன். என்னடா நிச்சயம்? இல்ல எப்படி நாங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கறது? ரித்தியோட அக்காவே நான் விட்டுட்டு போக மாட்டேன். சரிங்களா? உங்க தங்கச்சி நான் விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை நம்புறது உன்னை நம்ப முடியலையே. உன்னை நம்ப முடியாம நான் வந்து பேசுற அளவுக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்றேன். ஓகேவா? உன் தங்கச்சியை வர சொல்லு, நான் வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன். ஓகேவா? நீ அப்படி பாத்துக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி வரும்? நீ இப்பயே பேசிட்டு விட்டுட்டு போயிட்டா. இப்ப கேட்டதுக்கு எனக்கு யாருன்னு தெரியல. என்ன நானும் பார்த்து நேக்கிறேன், சும்மா ஏமாத்து. சரி, ஏமாத்திட்டேன். என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், போதுமா? நான் தப்பு மனம் தெரிஞ்சு வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன். கட்டி வைக்கலாம்ல? என்ன இது என்னப்பா, எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் உன் தங்கச்சி ஏமாத்திட்டேன். உன் தங்கச்சி இப்ப நான் கட்டிக்கணுமா வேணாமா? திரும்ப ஏமாத்திட்டானா என்ன பண்றது? அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன் தங்கமே. வா தங்கமே, மேரேஜ் பண்ணிக்கலாம். நாளைக்கே வா. இல்லைன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லட்டுமா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு, வேற நல்ல நாள் பார்த்து சொல்லட்டுமா? நான் எப்படி நம்புறது சொல்லு. உனக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் சொல்லு. நான் நீ எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். நான் என்ன தோணு ப்ரூவ் பண்றது? உன்னை மேரேஜ் பண்ணினா அவள் தானே. வா, நீ கடலூர் தானே? நான் நாளைக்கு வேண்டாம்,
ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான், பசங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. எல்லாரையும் வந்து கோயிலுக்கு வர சொல்லிட்டு கோயிலே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹலோ தங்கமே, டார்ஜிலிங் அக்கா கொழுந்தியார இருக்கீங்களா? ஹலோ மேரேஜ்னு சொல்லிட்டா எப்படி என்னால அக்செப்ட் பண்ண தங்கச்சி. ஹலோ ஹலோ பேசுங்க. என்ன ஓகே தானே? இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. அவ என்ன சொல்றாளோ அவளோட டிசிஷன் தான் அது. அவ என்கிட்ட சொன்னா நான் உன்கிட்ட வந்து பேசினேன், அவ்வளவுதான். என்னது? அவ என்கிட்ட சொன்னா நான் வந்து உன்கிட்ட பேசினேன். நீ இப்ப வந்து ஒத்துக்கிறல்ல, இப்ப நான் பண்ணேன், ஆமா லவ் பண்ண அப்படின்னு ஒத்துக்கிறல்ல. அவளை ஏன் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா? நான் கேட்கும்போது யாருன்னே தெரியாது சொன்னேன். பண்ணிட்டேன், இப்பதான் மனம் திருந்தி நான் வந்து நீ ஏன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா உன்னை நம்பி எப்படி அனுப்புறது? அத சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அட சும்மா கொஞ்சம் அப்படியே பர்சனல் பிரச்சனை இருந்துச்சு, அதனால வந்து சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன் தங்கச்சி ஏமாத்த கூடாதுலாம் இல்ல, சரியா? ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை. சரி ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உங்க தங்கச்சிக்கா இவ்வளவு தூரம், உங்க தங்கச்சி இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்ப என்ன லவ் பண்ணதானே நீ? நான் உன்னை லவ் பண்ணதான் நல்லா உசுர லவ் பண்ணு. உசுரே நீ தானே பா தங்கமே, மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏய் உன்கிட்ட தாண்டி பேசிக்கிறேன். ரித்தியோட அக்காவே இருக்கியாடி? வார்த்தையை பார்த்து பேசு. முன்னாடி சும்மா போட்ட கதையா அழுத்து இழுத்துருக்குறீங்க. விஷயத்துக்கு வாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி நான் ஏமாத்திட்டேன், ஓகே. என்ன பண்ணலாம்? நான் கேஸ் கொடுப்பியா இல்ல உன் தங்கச்சி நான் தான் ஏத்துக்கிறேன் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன கேஸ் கொடுத்து கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, நாங்க எங்க வீட்டுல பேச வேண்டாமா? தேவை இருக்கிறது. மேரேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரியா? எனக்கு இப்ப டைம் இல்ல. ஏய் என்ன அக்கால் தங்கச்சி வாய் திறக்க மாட்டீங்க? ஹலோ இருக்கு என்ன அப்படியே தங்கத்தோட வாய்ஸ் அப்படியே ஸ்லோவாகுது தங்கமே. டார்லிங் நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன்? பேபியா? பேபி தானே, எனக்கு மறந்துருச்சு. பேபி. ஐயோ ப்ரோ. ப்ரோவா? ஹலோ யாரும் கூடால யாரும் வந்தாங்களா? ஹலோ அண்ணாவா? பின்னாடி இத்தனை பேர் புதுசா வந்துருக்கீங்க. ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது. சொல்றாரு மாரு. எங்க இருக்கா? பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல உள்ள ரோட்ல டவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கேன். சீக்கிரமா மெட்ராஸ் போகணும் நாங்க. நீங்க மெட்ராஸ் போறதுக்கும் நான் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? உங்க வீட்டுல நான் காசு எடுத்து கொடுத்துட்டு போயிடும், அதுக்குதான். காசு என்ன எடுத்து கொடுக்கலையா? எங்க அக்கா உன் வண்டிக்காரல காசு வச்சிருக்கோம்பா 500 ரூபா. உங்க வீட்டுக்கு 200 ரூபா நான் கொடுத்துக்கிறேன். நீ போ. எங்க வீட்டுக்கு 300 ரூபா எடுத்து வச்சிருக்கோம்பா. டேய் 500 ரூபா தான்டா இருந்துச்சு. நான் வரேன். ஹலோ கேக்குதா? கேக்குது. என்ன திடீர்னு அண்ணா ஏதோ புது குரல் எல்லாம் கேக்குது, சாஃப்டா இருக்குது வாய்ஸ். தங்கச்சி மார்கள் எதுவும் வந்திருக்காங்களா உள்ள? ப்ரோ நாங்க தான் பேசுறோம் ப்ரோ. ஆமாங்க அண்ணா. எந்த புரியல. என்ன ஒரு உலகத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வர மாதிரி இருக்குது, செஞ்சு போற மாதிரி இருக்கு. ஹலோ பிராங்க் அண்ணா. அந்த லம்பாடி மம்பளம் இருக்காளா? ரித்தியோட அக்காவே? நான் தான் அண்ணா. நான் தான் அண்ணாவா? இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்குது. கைஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்தது போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள வச்சு செய்யறதெல்லாம் பயங்கரமா இருக்கும், கதறி இருப்பாங்க. ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் இது வரைக்கும் நம்மள தானே பிராங்க் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம யாராவது பிராங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேனல்ல பார்க்கலாம். அது யார் அப்படின்னா எல்லிசட் குயின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சேனல் வச்சிருக்காங்க, அந்த பொண்ணு தான். ஸோ அவங்க சேனல்ல தான் நாளைக்கு வந்து பார்ட் 3 வரும். அதை நாளைக்கு அவங்க வீடியோ போடும்போது நான் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் போஸ்ட் போட்டு லிங்க் கொடுக்குறேன், அங்க போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் நீங்க பாப்பீங்க, சாசி குயின் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரியே போஸ்ட் போட்டு லிங்க் கொடுக்குறேன். கிளைமேக்ஸ் பார்ட் 4 அங்கதான் வரும், அதோட முடியுது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து அங்க போயிட்டு பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.